ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு ஃப்ரூட் சாகோ தான் பண்ண போகிறோம். இந்த வெயில் காலத்துக்கு இதமான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க். வாங்க நாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துருவோம். கொஞ்சம் திராட்சை பழம் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் மாதுளம்பழம் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஸ்ட்ராபெரி பழம் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் காய்த்து ஆற வைத்த பால் ஒரு கப் எடுத்துக்கிறேன், ஐஸ் க்யூப் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் மில்க் மேட் எடுத்துக்கிறேன், ஊற வைத்த சப்ஜா சீட் எடுத்துக்கிறேன், ஊற வைத்த பாதாம் பிசின் எடுத்துக்கிறேன், வேக வைத்த ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். இவ்வளவுதான் இதற்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் மாதுளம்பழம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் திராட்சை பழம் அதில் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ராபெரி பழமும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த பழம் தான் சேர்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. வேறு உங்களுக்கு தேவையான எந்த பழம் வேணாலும் இதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வேக வைத்த ஜவ்வரிசி 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், ஊற வைத்த பாதாம் பிசின் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், ஊற வைத்த சப்ஜா சீடு ஒரு சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், மில்க் மேடு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, இது கூட இப்போ நம்ம காய்த்து ஆற வைத்த பால் 1 கப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோதான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஐஸ் க்யூபையும் சேர்த்துக்கலாம் நாம். இப்போ இதை ஒரு தடவை கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளவுதான். இப்போ நமக்கு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடி. இப்போ நாம் இதை குடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.